அக்கா. ஏய் தம்பி, வாடா வாடா. அவ எங்கக்கா? இங்கன்னு தானே இருந்தா, அதா வரா பாரு. டேய் தம்பி, அவகிட்ட பார்த்து பேசு. வீட்ல நிலைமை மோசமா இருக்கு. அவகிட்ட பேசுறதுலதான் எல்லாமே இருக்கு. சரி, அத நாங்க பாத்துக்கிறோம். நீ போக்கா. ஓகே. என்ன இவ எப்பயும் நம்மள பார்த்தாலே பயந்தோடுவா, இப்ப அவளே நம்மள பார்த்து சிரிக்கிறா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்னையவா சொல்ற? நான் தான், உங்களதான் மாமா. உட்காருங்க. எது மாமாவா? என்ன சாப்பிடுறிய? டீ, காஃபி, தண்ணி, ஜூஸ் என்ன வேணும்? உன் கையால பச்சை தண்ணியே குடிச்சாலும் அது ஜூஸ் மாதிரி தானே இருக்கும் அமுதா. நீ தண்ணியே குடு. அது என்னன்னா, இந்த வீட்டோட விருந்தாளி நீங்க. உங்களுக்கு வெறும் தண்ணி கொடுத்தா இந்த வீட்டை பத்தியோ என்ன பத்தியோ நீங்க என்ன நினைப்பீங்க? இருங்க, நான் ஜூஸை கொண்டு வரேன். உன் ஆசை சீக்கிரமே நிறைவேறிடும் போல இருக்கேடா. என்னடா இது, என்னைக்கும் இல்லாத திருநாளா? இன்னைக்கு உபசரிப்புலாம் இம்புட்டு பலமா இருக்கு. கண்ணா, உன் நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அம்புட்டு தான். இந்தாங்க. குடிங்க. ஜூஸ் பிரமாதம் அமுதா. அப்புறம் அமுதா, சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்பேன், கேட்டா கோச்சிக்க கூடாது. அட, கோச்சுக்கு என்னங்க இருக்கு? நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க. இல்ல, முன்னெல்லாம் என்ன பார்த்தாலே பதறி அடிச்சு ஓடுவ. இப்ப என்ன பார்த்து சிரிக்கிற, ஜூஸ் எடுத்துட்டு வர, விழுந்து விழுந்து உபசரிக்கிற. ஏன், எப்படி, எதுக்கு, எதனால இந்த திடீர் மாற்றம்? எல்லாமே ஒரு காரணமா தான். அட, அப்பெல்லாம் நீங்க குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படியா? குடியெல்லாம் விட்டுட்டு பொறுப்பா வேலையெல்லாம் பாக்குறீங்க. எல்லாரும் உங்களை இப்ப மதிக்கிறாங்க. அப்புச்சு கூட உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்றாங்க. அதான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா என்ன தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அத நீ பார்க்க தானே போற. அதெல்லாம் சரிதான். ஆனா நல்ல பேர் வாங்கணுங்கிறது வெறும் பேச்சுல மட்டும் இருக்க கூடாது. அப்புறம் நாணயமா செயல்ல இருக்கணும். புரியல அமுதா. அது, நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புச்சி கிட்ட ஒரு 2 லட்சம் பணம் வாங்கியிருந்தீங்கல்ல? ஆமா. அத அப்புச்சி கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அப்புச்சி வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நாணயமா நடந்துக்கிறீங்கன்னு நிரூபிங்க. இதுதான் ஒரே வழி. அப்பதான் அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். இந்த யோசனை எனக்கு தோணல பாரு. நீ சொல்லிட்டல அமுதா, இனி பாரு, எப்பாடு பட்டாச்சும் மொத வேலையா மாமா கிட்ட வாங்கின கடனை அடைச்சுதான் மறு வேலையே. அப்படி மட்டும் அப்புச்சி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டிய, இந்த வீட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அம்புட்டும் அப்படியே நடக்கும். சரி அமுதா, கிளம்புறேன். நான் வரேன். நம்ம கணிப்பு மட்டும் சரியா இருந்தா அவங்க தான் கண்டிப்பா காசு எடுத்திருப்பாங்க. பாப்போம். சாரி. என்னங்க, நான் எம்புட்டு பயந்துட்டேன் தெரியுமா? இப்படியே வந்து பயமுறுத்துவியா? என்ன வாத்தி, நான் பயந்துட்டேன்னு சொன்னதும் அம்புட்டு சிரிப்பா இருக்கா? அப்படி இல்ல முதா,
நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். ஆனா நீ பயந்து நினைச்சா எனக்கு இன்னும் சிரிப்பு வருது. விளையாட்டுக்கு பண்ணீங்களா? ஐயோ அமுதா, அமுதா நில்லு. சொன்ன பேசாம கேளு வாங்க. ப்ளீஸ். சரி சாரி 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 சாரி. ஆமா, அப்படி என்ன யோசனையில இருந்த? எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன், என்ன கஷ்டம்? உங்க தம்பிய பத்தி சொன்னீங்கல்ல, அதான். அவங்க வேற ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிவேல் விஷயமா? நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க காசை திருடி இருக்க மாட்டாங்க. செய்யாத தப்புக்கு பழிய சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு தெரியுது அமுதா, அவனே எடுக்கலனாலும் உங்க அப்பச்சி மனசுல அவன் தான் திருடன்னு பதிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. புரியுது. அதுக்காக இது தப்புன்னு தெரிஞ்சும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுற முடியுமா? விட முடியாதுதான். ஆனா எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குங்க. என் கணிப்பு மட்டும் சரியா இருந்தா அவங்கதான் கண்டிப்பா காசை திருடி இருப்பாங்க. அத கண்டுபிடிக்க தான் ஒரு பொரிய வச்சிருக்கேன். பாப்போம், கண்டிப்பா அவங்க அதுல சிக்குவாகன்னு தோணுது. யாரு? என்ன? எனக்கு ஒன்னும் புரியல அமுதா. இப்போதைக்கு அதை யாருன்னு சொல்ல முடியாது. தப்பா அவங்கதான் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே அது யாருன்னு தெரிய போகுது. அப்படி என் கணிப்பு தப்புன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்? ஒருத்தர் மேல வைக்கிற முன் தீர்மானம் எம்புட்டு பெரிய தப்பு தெரியுமா? அந்த தப்ப மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. இப்பவும் நான் உறுதியா இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லல. ஒரு சின்ன சந்தேகம் தான். புரியுது. ஆமா, இதெல்லாம் இப்படி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நீ எப்படி யோசிச்ச? உங்க தம்பி பண்ணலன்னு தீர்மானமா நீங்க சொல்றீங்க. உங்க தம்பிய நீங்க நம்புறீங்கல்ல, அதான். நான் நம்புறது ஓகே, நீ எப்படி நம்புற? உங்க வார்த்தையை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் எனக்கு? நம்பிக்கை தானே வாழ்க்கை. உங்களை நான் நம்புறேன். உங்க நம்பிக்கை வேணா உங்க தம்பிய காப்பாத்தும். அவன் முரட பிடிவாதக்காரன், உங்ககிட்ட சரியா கூட பேசல. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி நீ அவனுக்காக பரிதாபப்படுற? இது பரிதாபம் இல்லைங்க. தப்பு பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே தண்டனையை அனுபவிச்ச அந்த மனசுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். உண்மையை சொல்லணும்னா நம்மளை ஏத்துக்கலன்னு நினைக்கிறப்போ ஒரு கோபம் வரும். அந்த கோபம் தான் உறவுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும். இனிமே உங்க குடும்பத்துக்கும் உங்க தம்பிக்கும் எந்த விரிசலும் விழக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதான். உங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, உனக்கு பெரிய மனசு. இது பெரிய மனசெல்லாம் இல்லைங்க. என்ன சொல்ற? ரெண்டுமே என் குடும்பம் தான். ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு சின்ன சுயநலம் தான். எந்த ஒரு ரயில் பிடிக்க இம்புட்டு வேகமா ஓடுறான்? இம்புட்டு காசு இவனுக்கு ஏது? டேய் 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 டேய், ஏய் நில்டா. உனக்கு எதிரா இம்புட்டு பணம்? அது ஒரு இடத்துல இருந்து எனக்கு வர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணமா நேத்து தான் வந்துச்சு. அதெல்லாம் சரி, ஆனா இந்த பணத்தை இப்ப எங்க எடுத்துட்டு போற? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் மாமா கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன்ல, ஆமா. அதை கொடுக்கதாமா போறேன். டேய் கண்ணா, அதை இப்ப அவரே மறந்துருப்பாருடா. அதை ஏன்டா இப்ப கொண்டு போய் குடுக்குற? இப்ப மட்டும் இதை போய் நான் மாமா கிட்ட கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுல இன்னும் நான் நெருக்கமா இடம் பிடிச்ச மாதிரி ஆயிடும்ல, அமுதா மனசுல இடம் பிடிச்ச மாதிரி ஆயிடும்ல. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா
நீ பணத்தை கொண்டு போய் குடுக்கறதுனால அந்த சிதம்பரத்தோட மனசு மாறும். அமுதா மனசு எப்படிடா மாறும்னு சொல்ற? இங்கதான் இந்த கண்ணனோட திறமையை நீங்க குறைச்சி எடை போடுறீங்க. ஆ, நீங்களும் அக்காவும் அமுதாவை என்ன கட்டி வைக்க எம்புடி திட்டம் போட்டிருப்பிய. அதெல்லாம் நான் இப்ப செய்ய போறதுக்கு முன்னாடி எம்மாத்திரம். ஏண்டா கண்ணா, நீ எதையுமே புரியற மாதிரியே பேச மாட்டியா? எனக்கு ஏதோ ஏதோ இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்குடா. ஆட, நான் சிதம்பரம் மாமா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அவங்க மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். நான் மாமா மனசுல இடம் பிடிச்சிட்டா என்ன அமுதாவுக்கும் பிடிச்சிருமா. அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நாம நினைச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு அமுதாவே சொன்னா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்டைரக்டா சொல்லிருக்காமா. நெசமா வாடா சொல்ற? நம்பல இல்ல. நாளையில இருந்து அமுதா வீட்டுல என்னோட பவுஸ் என்னங்கறத நீ பார்க்க தானே போற. ஐயோ, ஏ ராசா எவ்வளவு அறிவா பேசிட்டு போறான். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. ஷோ, இந்த விஷயத்தை உடனே நாகு கிட்ட சொல்லணுமே. அம்மாடி நாகு, என்ன சொல்லுமா? நாம நினைச்சதெல்லாம் கை கூடுற நேரம் வந்துருச்சுமா. என்னம்மா சொல்ற? உன் தம்பி இருக்கான்ல, உன் மாமனார் கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான்ல, ஆமா. அத திருப்பி கொடுக்கறதுக்கு தாண்டி இப்ப போயிட்டு இருக்கான். புரியலையே. அட மக்கு, கண்ணன் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து பீரோல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து உன் மாமனார் கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும், அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னு கிளம்பி போயிருக்காண்டி. அப்படி அவர் மனசுல மட்டும் இடம் பிடிச்சிட்டா அவன் நினைக்கிறதுதான் அந்த வீட்டுல நடக்குமா. இத அவன் கிட்ட யாரு சொன்னதுன்னு சொல்லு பாக்கலாம். யாருமா? நம்ம அமுதாடி. இத பாரு, நாம நினைச்சது கூடி வந்துருச்சு. இனிமே நாம வச்சதுதான் அந்த வீட்டுல சட்டம் கிழிக்கும். முதல்ல அவனுக்கு ஏது அம்புட்டு பணம்? ஏதோ அவனுக்கு வர வேண்டிய பணம்னு சொன்னான். அம்மா, அது ஒண்ணு அவனுக்கு வர வேண்டிய பணம் கிடையாது. அவன் மாமா கடையில பணத்தை திருடி இருக்கான் போல. அந்த அமுதா நல்லா பிளான் போட்டு மாட்டி விட்டுருக்கா போலமா. இப்ப போய் இந்த பணத்தை கொண்டு போய் மாமா கிட்ட நீட்னான்னு வை, அம்புட்டுதான். அவன் கூட சேர்ந்து நானும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டியதான். ஐயோ, என்னடி சொல்ற? திருடிட்டானா? ஆமாமா. இப்ப அது முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டோமா. நானும் வீட்டுல இல்ல, வெளியில இருக்கேன். எப்படியாச்சும் கண்ணனை வீட்டுக்கு போக விடாம தடுத்துரு. அவன் மட்டும் மாமா கிட்ட வந்து பணத்தை நீட்டினான்னு அம்புட்டுதான். இப்பதாண்டி அவன் கிளம்பி போறான். என்னம்மா நீ? அம்மா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டு பக்கம் வந்து சேர வழியை பாரு. நானும் வந்துகிட்டே இருக்கேன். ஆட்டோ. ஐயோ, இவன் வாய் கிழிய வக்கனையா பேசும்போதே நான் சுதாரிச்சிருக்கணுமே. போச்சே போச்சே. எப்படியாவது அவன் அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்றதுக்குள்ள புடிச்சிடணும். அக்கா, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு சந்தோஷமா உனக்கு போன் பண்ற. வை. அட பாவி, போன கூட எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, அமுதா, அமுதா, நீ சொன்ன மாதிரி நான் காசு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா, மாமா கிட்ட கொடுக்க போறேன். அதுக்குள்ளயா? எப்படிங்க?
அதெல்லாம் அப்படிதான் அமுதா. நீ சொன்ன 5 நிமிஷத்துல வானத்தையே வில்லா வளைப்பான் இந்த கண்ணை. இதெல்லாம் என்ன ஜுஜுபி? சூப்பர் சூப்பர். அப்புச்சி அங்கதான் இருக்காங்க, நல்ல மூட்ல இருக்காங்க. இதுதான் சரியான நேரம், போய் கொடுத்துருங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். இந்தா போறோம்ல. போங்க போங்க. போடி போ. வானத்தை வில்லா வளைப்பியா? இன்னைக்கு அப்புச்சி உன் எலும்பு எப்படி வளைக்க போறாங்கன்னு பாரு. டேய் தம்பி, ஆ? அக்கா எப்படா வந்த? சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம் வா. அக்கா ஒரு சின்ன வேலைக்கா, முடிச்சிட்டு வந்துடுறேன், சேர்ந்து சாப்பிட்டுறலாம். மாமா மாமா வாயா கண்ணா, என்ன அமுதாவை நீ ஏதோ பேசிட்டு இருந்திய போல? அது சாப்பிடுறீங்களா என்ன ஏதுன்னு அமுதா விசாரிச்சது மாமா. ஆஹா, சரி சரி. நீ இன்னும் கடைக்கு போல? நேரமாச்சே. அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் கடனை வாங்கியிருந்தேன்ல. ஆமா. அதான் இப்ப திருப்பி கொடுக்கலாம்னு. அட, அதெல்லாம் இப்ப எதுக்கியா? அத நீயே வச்சுக்கோ. நான் ஒன்னும் உனக்கு கடனாலாம் கொடுக்கலையே. நாகு, அம்மா நீயும் வந்துட்டியாமா? வா வா. என்ன கண்ணா, அம்மா எல்லாம் வந்திருக்காப்ல? அது ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாரும் முன்னாடி வாங்கின கடன் தானே மாமா, அதான் குடுக்கறப்ப கூடவே இருப்போன்னு வந்துட்டாங்க போல. அதை இப்பவே கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அட என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நாணயமா இருக்க போறேன்னு நான் சொன்னது என் வார்த்தையில மட்டும் இருக்க கூடாது இல்ல மாமா, செயல்லையும் இருக்கணும். அதான். என்னடி இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே குத்தணும். வசமா மாட்ட போறன்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்தாங்க மாமா. அம்மா. ஆமா, இம்புட்டு பணம் திடீர்னு எப்படி உனக்கு கிடைச்சது? சம்பந்தி, அது என்னோட நகை. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, சும்மா இருமா. அது ஒண்ணும் இல்ல மாமா, முன்னாடி நான் வேலை பார்த்திருந்த இடத்துல ஒரு 6 மாசம் சம்பள பாக்கி இருந்தது, அதை இப்பதான் கைக்கு கொடுத்தாங்க. சரியா நாகு, மாமா, தம்பி கொடுக்கற பணத்தை வாங்கிக்கம்மா. அது இல்ல மாமா. அமுதா அப்பிச்சுக்கிட்டு தானே கொடுக்க சொன்னா. அக்கா அந்த பணத்தை கொடு. கொடுக்கா, கொடுங்க. வேணாக்கா, சொன்னா கேளு, மரியாதை பணத்தை கொடுத்துரு. முடியாது. ஏய் கண்ணா, விடுறா. அக்கா அந்த பணத்தை கொடு. கண்ணா, இங்க என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னா கேளுடா. குட்டு கொடுக்கா. என்னத்தா நாகு, என்ன சொல்றாப்ல தம்பி? மாமா உங்ககிட்ட இருந்து நான் தானே கை நீட்டி காசு வாங்கினேன், அதை நான் தானே தரணும். இந்தாங்க பிடிங்க. மாமா என்ன மாமா நீங்க, நான் தான் பணத்தை கொடுக்குறேன்னா நீங்க சரியா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் எதுக்குப்பா, இருக்கட்டும். எடுத்து பிரிச்சு பாருங்க மாமா. ஐயோ, மொத்தமா வீட்டை விட்டு போறோம். மாட்டி விட்டுட்டானே, போடு போவி. அட என்னையா நீ. சரி,
என்ன மாமா பணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? பணம்லாம் சரியா தான் இருக்கு. ஆமா, இந்த பணத்தை எங்க இருந்து வாங்கினேன்னு சொன்ன? அதான் சொன்னனே மாமா, முன்னாடி வேலை பார்த்த இடத்துல சம்பள பாக்கி இருந்தது, அதை இப்பதான் மொத்தமா கொடுத்தாங்க. சரி, நீ முன்னாடி எங்கன வேலை பார்த்த? அதுவும் 6 மாச சம்பளத்தை மொத்தமா கொடுக்கற மாதிரி. அது கேரளால மாமா. கேரளாலியா? ஆமா மாமா.